வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போயிருந்தேன். என்ன 2 நாளா வீடியோ காணா 3 நாளா வீடியோ காணான்னு கமெண்ட்ல வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. பாக்குற எல்லாரும் வீடியோ என்ன 3 நாளா வரலன்னு வேற கேட்டீங்க. நம்ம எல்லாம் காணாம போனா யாரு தேட போறா அப்படிதாங்க உண்மையாவே நினைச்சிருந்தேன். ஆனா எங்க 3 நாளா வீடியோவை காணும்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த 3 நாள்ல நாங்க எங்க காணாம போனோம், போன இடத்துல என்னென்னலாம் நடந்துச்சுன்னா இந்த வீடியோல பாப்போம். வார இறுதியில ஒரு நாள்ல பொட்டியை கட்டிட்டு பக்கத்து நாட்டுக்கு ட்ரிப்பு கிளம்பணும். உடனே பிளைட்டை புடிச்சு பறந்துட்டோம்னு நினைச்சிடாதீங்க. கார்லயே தான் போனோம். நாங்க இப்ப போயிட்டு இருக்க இடத்துக்கு பிளைட்லயும் போலாம். ஆனா கார்ல போனா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாவே போயிட்டு வந்துடலாம். அது எது வேணா இருந்துட்டு போது, முதல்ல எங்க போறேன்னு சொல்லிட்டு பேசு அப்படின்னு உங்களுக்கு தோணுமே. காலையில வேற நாங்க எல்லாரும் சாப்பிடாம வந்துட்டோமா. ப்ரூனே நாட்டு பார்டரை கிராஸ் பண்ண உடனே பசி வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டே அதை பத்தி பேசுவோமா. பார்டரை கிராஸ் பண்ணதான் செஞ்சோம். பசி வந்துடுச்சு. படாம ஒரு KFC முன்னால காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டோம். இவன் தான் பாவம் சாம்பார் சோறு கேட்டான். இங்க நான் சாம்பார் சோறுக்கு போறது, ஒரு பர்கரை கொடுத்ததும் கடிக்க முடியாம கடிச்சிட்டு இருக்கான். நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஈஸ்ட் மலேசியா வெஸ்ட் மலேசியான்னு 2 இருக்கு. நார்த் சவுத் இந்தியா ஒன்னா தானே இருக்கு. ஆனா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மலேசியாவுக்கு நடுவுல ஒரு கடலே இருக்கு. அதுல இந்த ஈஸ்ட் மலேசியா இருக்கே, அதுக்கு பக்கத்துலதான் நாங்க இருக்க ப்ரூனே நாடே இருக்கு. அதனால இந்த மலேசியாவுக்கு வரதா இருந்தா நாங்க காரை ஓட்டிட்டு ரோடு வழியாவே வந்துடலாம். மலேசியானாவே ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்கும்ல 10 கேஸ், அது மட்டும் தான் மலேசியான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானே இந்த ப்ரூனே நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிட்ட ஒரு மலேசியா இருக்கானே தெரியும் எனக்கு. அதுக்காக நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி இது 2 தனித்தனி நாடு நினைச்சிடாதீங்க. 2மே ஒரே நாடு. என்ன நடுவுல ஒரு கடல் இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஈஸ்ட் மலேசியாக்கு இப்ப போயிட்டு இருக்க மாதிரி கார்லயே போயிட முடியும். ஆனா அந்த வெஸ்ட் மலேசியா முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த மலேசியாக்கு ப்ரூனே நாட்டுல இருந்து போனோம்னா பிளைட்ல தான் போக முடியும். இப்ப தெளிவா தெரியுதா நாங்க எங்க வந்திருக்கோம்னு. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, ஆமா நீங்க மலேசியால 10 கேஸ் முருகன் கோயிலுக்கு போகலையான்னு கேட்க கூடாது. அட என்னப்பா இது, இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே டிராபிக்கா இருக்கு. எங்க ஒரு ரூம் போட்டிருந்தோம், ரூமுக்கு பக்கத்துலயும் வந்துட்டோம். பார்க்கிங் கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எத்தனை சுத்துதான் சுத்தி வர்றது இந்த பில்டிங்கையே. பிள்ளையாருக்கு 3 சுத்து சுத்தணும்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்படிதான் இந்த காம்ப்ளெக்ஸா 3 ரவுண்டு வந்திருக்கு. ஏன்னா தேங்காய் மட்டும் தான் உடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல எங்களுக்கு பார்க்கிங் இடம் கிடைச்சது. காரை பார்க் பண்ணிட்டோம். இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு இடத்துலதான் நம்ம ஸ்டே பண்ற இடம் இருக்கு. வாங்க போய் தேடி பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த லிஃப்ட்ல ஏறி 2nd ஃப்ளோருக்கு போகணுமா. இதாங்க நாங்க ஸ்டே பண்ண போற பிளேஸ். அகில உலக வசதியோட அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஏமா கொஞ்சம் நிறுத்து. நாங்க போனோம்னு சொல்றியே, கூட 4-5 தலைகள் வேற தெரியுது. அதெல்லாம் யாரு அப்படின்னு உங்களுக்கு அப்பவே கேட்கணும்னு தோணி இருக்குமே. உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கெல்லாம் பீப்புள் லவர்னு. இந்தியா போயிருந்தப்ப பாத்துருப்பீங்களே எப்படி குடும்பமா சுத்திட்டு இருந்தோன்னு. நாங்க எப்படி இங்க மட்டும் தனியா வருவோம். எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஃபேமிலியோட இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ட்ரிப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போகணும், அப்பதான் ஜாலியா இருக்கும். தனியா போனா நல்லாவா இருக்கும். இது ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. நாங்க 2 ஃபேமிலி 3 ரூம்ஸ் இருந்தது. அப்புறம் கிச்சன் செட்டப்லாம் இருந்தது. இந்த ட்ரிப்புக்கு வரணும் அப்படின்னு எந்த பிளானும் இல்ல, சும்மா சடனா கிளம்பி வந்ததுதான். அதனால ரூம்ஸ் எல்லாம் எல்லாமே ஆக்குபைடு அந்த மாதிரி இருந்தது. இது ஏதோ லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு கிடைச்சது. ட்ரிப்புக்கு போறோம்னா கார்ல ஏறி உட்காந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஸ்டே பண்ற பிளேஸ் வேணுமேனு போன் எடுத்து சர்ச் பண்ணி இதை புக் பண்ணி வச்சோம். இது ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே இருந்தது. இங்க இருந்து பக்கத்துலயே இந்த மெயின் ஏரியாக்கெல்லாம் போயிடலாம். மாலு, அப்புறம் பக்கத்துல சாப்பிடறதுக்கு இடம் எல்லாமே ரொம்ப பக்கமாவே இருந்தது. காலையில பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இங்க சேர மாலை ஆயிடுச்சு. டயர்டா இருக்கா ஷனா? உனக்கு டயர்டா இருக்கா? வர வழியிலலாம் ஒரே டிராபிக். நம்மள மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்திருப்பாங்கல்ல. அதுவும் ப்ரூனே நாட்டு பார்டர் கிராஸ் பண்றதுக்கு நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வந்தோம். இந்த பக்கம் வந்தா இந்த நாட்டுலயும் ரொம்ப டிராபிக்கா இருந்தது. இங்கேயும் வீக்கெண்ட்ல 3 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்களாம், ஏதோ லோக்கல் ஹாலிடேன்னு சொன்னாங்க. அதனால எங்க பேச பார்த்தாவே தெரியுமே, எல்லாரும் வந்து சேர்றதுக்குள்ள செம்ம டயர்ட் ஆயிட்டோம். அதனாலயே வந்த உடனே ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க ஸ்டே பண்ற இடத்துக்கு கீழே ஒரு கடை இருந்துச்சு. அங்க போய் ஆளுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டோம். குழந்தைங்க எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. உனக்குதான் நூடுல்ஸ் சொல்லியாச்சு வேறது நூடுல்ஸ் சாப்பிட்டு எல்லாரும் சீக்கிரமா தூங்கிடுவோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு போனாதான் டிராபிக்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இங்க என்னடான்னு பார்த்தா இந்த ஊர்ல நைட் டைம்ல கூட டிராபிக்கா இருந்துச்சு. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு வந்தாங்க. நைட் லைஃப் தான் இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. சும்மா ரோட்ல பக்கத்துல கொஞ்ச தூரம் நடந்து போனோம். அங்க ஒரு மால் இருந்தது. எதுவும் வாங்கல, ஜஸ்ட் போய் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நாங்க உள்ள போகும்போதே ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அப்பவும் கூட கூட்டத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இங்க லோக்கல்ல ஏதோ ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமா தீம்லாம் வச்சிருந்தாங்க இந்த மால்ல. அதனால நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க.
நம்ம ஃபன் ஸ்பாட் ப்ரூனே சேனல் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சேனல் கிடையாது, ரொம்ப சின்ன சேனல் தான். ஓ நானும் யூடியூப்ல வரேனா அப்படின்றது என் பையனுக்கு இன்னும் தெரியல, அது இன்னும் அவனுக்கு புரியல. அம்மா எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்கல்ல, நம்மளும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம்னு நினைச்சானோ இல்லையோ, இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுற இடம் இருந்துச்சு, அவன் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீடியோ எடுக்கிறது. அப்புறம் திரும்பி வர்ற வழியில ஒரு கேம்ஸ் ஒன்று இருந்தது. கொஞ்ச நேரம் அதுல விளையாடிட்டு இருந்தான் சனம். அதுக்கப்புறமா நாங்க ஸ்டே பண்ற இடத்துக்கு போயிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நாங்க சீக்கிரமா கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, வழக்கம் போல லேட் ஆக்கிட்டோம். லேட்டா கிளம்பிட்டோம்ல, இங்கேயும் ஒரே டிராபிக். காரு ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. ஆனா வெளியே ஏரியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுவரையும் அப்லோட் பண்ணதுலயே நான் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா இந்த வீடியோல சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 2 hours டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தது. ஆனா டிராபிக்கா இருக்கிறதுனால டபுள் த டைம் 4 hours போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வெளியே சீனரிஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அந்த டைம்ல. பாரு வெளிநாடுகள்லாம் போயிட்டோம்னா அங்க நம்ம தமிழ் சாங் கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பிளே பண்ணாலும் சரி, இல்ல நம்ம சாங்க வேற யாரும் பிளே பண்ணியிருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா நம்ம தமிழ் மொழி பேச்சோ இல்ல சாங்கோ ஏதோ ஒரு விதத்துல ஒழிச்சிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவி வாழுறது தான். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன், சவுத் ஈஸ்ட் ஏசியால ஏதோ ஒரு மூலையில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க எங்க கூட நம்ம தமிழ் மொழியும் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப நமக்கு முன்னால பிரம்மாண்டமா நிக்குதுல, அதுதான் மவுண்ட் கினபலு. இங்க உள்ள மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல இந்த மலையும் ஒண்ணு. இந்த மலையை சுத்தி இந்த நாட்டுல நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. இந்த மலை இதை சுத்தி இருக்க பள்ளத்தாக்குல இருக்கிற பூர்வகுடி மக்களை முன்னிலைப்படுத்தி தான் இப்ப இங்க ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னங்கள்ல இந்த இடமும் ஒண்ணு. நீங்களே பார்க்கலாம், இந்த வியூ பாயிண்ட்ல நிறைய மக்கள் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது வீக்கெண்ட் வேறையா, அதனால கொஞ்சம் கூட்டமும் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் நிறைய இருந்தது. சரி, இங்க வந்ததுக்கு ஞாபகமா ஏதாவது வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். இந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிற மேக்னெட்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க உள்ள கடைகள்ல எல்லாம் இங்க வாங்கிட்டு போறதுக்கு, ஞாபகமா வாங்கிட்டு போறதுக்கு சொவினியர்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. கீ செயின்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அந்த மாதிரி. வாங்கின பொருளை உடனே தொலைக்கிற கெட்ட பழக்கம் என்னை விட்டு போகலங்க. இந்த கீ செயின் எப்படி இருக்கு, அழகா இருக்கா? அதுலயும் இந்த கிளி கீ செயினை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் நான் வாங்கியிருந்தேன். பார்த்தா காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. கார்ல டோர்ல தான் வச்சிருந்தேன். ஓபன் பண்ணும்போது எங்க விழுந்துருச்சா என்னவோ. அச்சோ, அழகான பொருளை தொலைச்சு போட்டோமேனு அப்புறம் அதை நினைச்சு ஒரு 1/2 மணி நேரம் கவலையா வேற இருந்தேன். இங்க இருக்க காடுகள், மலைகள் எல்லாம் பாத்தீங்கல்ல, இங்க விளையிற பழங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றதுக்கே இங்க வரலாம் போல. நாங்க ஆளுக்கு ஒரு டப்பா வாங்கிக்கிட்டோம். மதிய சாப்பாடு இதுதான். அங்க இருந்து கிளம்பி போனா போற வழியில ஒரு மங்கி ரோட்ல நின்று எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு இருந்துச்சு. அடடா, தன்னந்தனியா நின்று எல்லாருக்கும் வெல்கம் சொல்லுதுன்னு நாங்க இறங்கி போய் அதுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு வந்தோம். நாங்களும் இந்த பக்கம் ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டோம். ஒரு இடம் கூட பிளைனாவே இல்லைங்க. ஒரே மலையும் காடுமா தான் இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் ரோடுன்னே சொல்லக்கூடாது, ஒரே ஹேர் பின் பெண்டா தான் இருக்கு.
வங்கி பக்கத்துலயே ஒரு பாக்ஸ் வச்சிருந்துச்சு. அதுல நம்ம விருப்பப்பட்ட தொகையை போடலாம். நாங்களும் ஒரு சின்ன அமௌண்ட்டை பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு கிளம்பணும். மறுபடியும் பார்த்தா ஒரே டிராபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. கடைசியா நாங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்க. அதுதான் இந்த ஜியோ பார்க். சனா வாமா, சவுண்ட் கேக்குதே. இந்த வே நல்லா, அதுக்காக தான் இவ்வளோ டிராவல் பண்ணி வர்றது. இந்த நம்ம இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரே இறைச்சலா இருந்துச்சுல்ல. ஏன்னா இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி ஒரு காட்டாறு ஓடிட்டு இருக்கு, அதோட சவுண்டு தான். இந்த ஜியோ பார்க்குள்ள அரிய தாவரங்கள், பட்டர்ஃபிளை பார்க்கு, வெந்நீர் ஊற்று, அப்புறம் நம்ம பொழுதுபோக்குறதுக்கு அம்சங்கள்னு நிறைய இருக்கு. இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை இங்க உருவாக்கி இருக்காங்க. நான் சொன்னல அந்த வெந்நீர் ஊற்று இதுதான். அதுவா பூமிக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த தண்ணி. பயங்கர ஹாட். அந்த வெக்க அடிக்குது பாருங்க. அந்த இதுல அதுல இருந்து வருது தண்ணி. ரொம்ப சுடுதுமா சொன்னா. என்ன ஆசிட் ஸ்மெல்லு? அழுகுன முட்டை. கெமிஸ்ட்ரி பல வருஷம். சனா இந்த ரெண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இல்லை ஓகே சனா, எல்லாம் பார்த்து வா சனா. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். இந்த ஜியோ பார்க்குள்ள வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு அருவி வரும், அங்க போய் நம்ம குளிச்சுட்டு வரலாம். வா, எப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இன்னும் போக போக அந்த ஃபால்ஸ் கிட்ட போகும்போது நல்ல ஜில்லுன்னு ஆயிடும். கீழே பார்த்து வா சனா. சனா வரும்போது கீழே பார்த்து வா. பார்த்து வாங்கன்னு எழுதி போட்டாங்க, போர்டே வச்சுட்டாங்க. பார்த்து வாங்க. ஆவாஸ் 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 அஞ்சிங். பார்த்து வாங்க. காட்டுக்குள்ள வர வர அந்த பூச்சி வண்டுகள் அதோட சத்தம் எல்லாம் கேக்குது பாருங்களேன். நம்ம கேமராமேன் இங்க எல்லாம் வந்து சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த மரத்துக்கு மரம் கயிறு பாலம் கட்டி அதுல நடந்து போவோம்ல, வர்ற வழியில அது இருந்துச்சு. இந்த டைம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தப்ப அதுல போயிருந்தேன். அந்த வீடியோவையும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய மரத்துல கட்டிருக்காங்க. சும்மா நடந்து நடந்து அந்த சைடில் கீழே அந்த இதில் பிடி இந்த இதில் பிடிச்சோம். அதில் பிடிச்சோம். அவ்வளோதான். இவங்க அப்படி சொல்லி நடந்துருக்காங்க. வாங்கடான்னு. எனக்கு சும்மாவே ஹைட்னாவே பயம். மொட்டை மாடியில இருந்து கூட எட்டி பார்க்க மாட்டேன். என்னைய கூட்டிட்டு வந்து இந்த பாலத்துல ஏத்தி விட்டா. ஆனா என் பையன் இருக்கானே, ஜெயின் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். கடைசியா அவன் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போற நிலைமை ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் தெளிவா அந்த ஆக்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? இந்த டைம் அந்த கிணபி வகை கட்டடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா அருவிக்கு போயிட்டு இருக்கோம். போக போக இருட்டாயிடுச்சு. அவ்வளவுதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சவுண்ட் எல்லாம் கேக்குது, அருவியோட சவுண்டு. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஒரு சின்ன அருவி தான் இங்க இருக்கு பாருங்களேன். ஆனா இதுல இருக்க தண்ணி அம்மாடி என்ன குளிர் அப்படின்ற மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்கும். ரொம்ப தூரமா காட்டுக்குள்ளேயே ஓடி வருது இல்ல. வெளியே நம்ம பார்க்கும்போது நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள பாருங்களேன், வெயிலே கிடையாது சுத்தமா.
இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாதே, இந்த தண்ணியில நிறைய குட்டி குட்டி மீனா இருக்கும். அது உங்களுக்கு ஃப்ரீயாவே பெடிக்யூர் பண்ணி விடும். அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இங்க வரும்போது டிராபிக்ல மாட்டிக்கிட்டே லேட் ஆனதுனால இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் குளிக்க முடிஞ்சது. ஆனா இங்க இன்னொரு வாட்டர் பார்க் ஒண்ணு இருக்கு, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் குளிக்கிற மாதிரி. அங்க போலான்னு பிளான் பண்ணி கிளம்பணும். என் பையன் வேற ஃபால்ஸ்ல குளிச்ச உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா, டேய் இன்னொரு வாட்டர் பார்க் இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒரு டவலை தான் கட்டிட்டு வந்தான். என் டவல் விழ போகுது, விழுந்துரும், என் மானமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதனால அங்கங்க டவலை வேற கரெக்ட் பண்ணிட்டே அப்படியே போனோம். இந்த பாதையெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நிறைய வேர், மரத்தோட வேர் இருந்தது, கல்லா கிடந்துச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட போறோம். இதான் இந்த வாட்டர் பார்க்கு. 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனா நாங்க ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இங்க வரும்போதே 3:45 ஆயிடுச்சு. 15 நிமிஷம் தானே, டிக்கெட் எல்லாம் எடுக்க வேணாம், போய் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வெளியே எடுக்கிற என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வச்சு ஃபால்ஸ்ல மட்டும் குளிச்சுக்கலாம். மத்த எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியா டிக்கெட் எடுக்கணும். குழந்தைங்களுக்கு இது கரெக்டா இருக்கு. நாங்க இந்த ட்ரிப்புக்கு எதுவும் பிளான்லாம் பண்ணல, சும்மா சடனா கிளம்பி வந்துட்டோம்னு சொன்னோம்ல. அது எதனாலன்னா என் பையனுக்காக தான். போன வருஷம் நாங்க இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம். அப்ப வந்துட்டு போனதுல இருந்து என் பையன் இங்க வரணும், மறுபடியும் இங்க வரணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான். அவனோட இன்ட்ரெஸ்ட்லாம் நேரோ இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். எப்பவாதான் எதையாவது கேட்பான், கண்ணில் பட்ட எல்லாத்தையும் கேட்டுற மாட்டான். வாழ்க்கையவே உனக்கு பட்டா பத்திரம் போட்டு கொடுத்தாச்சு, அதுல ஒரு 3 நாள் என்ன பெரிய 3 நாள், வாடா போவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போன டைம் 3 நாள் ட்ரிப்புக்கு தான் வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த டைமும் 3 நாள் தான். அந்த பக்கம் ஆழமா இருக்குமா என்ன? இங்க பாருங்க, பயங்கரமா பக்கத்து நாட்டுக்குலாம் ட்ரிப்பு போறீங்க, யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வருமானம் கொட்டுது போல அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. நானும் ஒரு வருஷத்துக்கிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கேன். யூடியூப்ல இருந்து இன்னும் நமக்கு ஒத்த பைசா கூட வரல. அதான் உண்மை. ஃபியூச்சர்ல நம்ம சேனலுக்கு பேமெண்ட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன்ப்பா. வர மனசு இல்ல போல ஒருத்தனுக்கு. ஆஹா சூப்பர். அங்கேயே சேஞ்சிங் ரூம்லாம் இருந்தது. அங்க குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டோம். இந்த பாலம் இருக்குல்ல, இதுல நடந்து போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை ஒரு காட்டாறு கிராஸ் பண்ணும். சனவைங்க இந்த மேச ராசிக்காரவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? என்ன மாதிரிதான் வாங்கின பொருளை உடனே தொலைச்சிடுறீங்களா? மே மாசம் வந்தா போதும், மேச ராசிக்காரங்க எல்லாம் பாருங்க ஆக ஊகன்னு இருக்க போறீங்கன்னாங்க. இங்க கையில இருக்கிறதே காணாம போய்கிட்டு இருக்கு. வாங்கின நினைவு பொருளை தொலைச்சிட்டேன். இங்க பாருங்களேன், நிறைய பஸ் நிக்குது. பஸ் ஸ்டாண்டு போலயே. நீங்களும் பஸ் ஸ்டாண்டு தான் நினைச்சீங்க, ஆனா இல்லையா, இது ஒரு ரெஸ்டாரண்டா. பின்னால இருக்க மலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டே சாப்பிடலாமா. மத்தியானம் வேற சாப்பிடலையா, எல்லாருக்கும் ஒரே பசி. நேர ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு சீ ஃபுட் சாப்பிடலாமேன்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம். நம்ம 3 நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவோம்? 3 நாளைக்கு 3 வேளைன்னு 9 வேளை சாப்பிடுவோம். கரெக்டா? சரிதானே? நாங்க 3 நாளைக்கு சேர்த்து 6 வேளை சாப்பிட்டுருக்கோம். அதுலயும் ஒரு வேளை சாப்பிடல. ஏன்னா நம்ம போற இடத்துல எல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுலயும் இன்னைக்கு மதியானம் சாப்பிடாம காடு, மலை, அருவி எல்லாம் சுத்திட்டு வந்துட்டோமா, எல்லாருக்கும் செம பசி. இந்த கடையில நம்ம எந்த மீனை செலக்ட் பண்றோமோ அந்த மீனை வந்து நம்ம எந்த டைப்ல கேட்கிறோமோ அந்த டைப்ல குக் பண்ணி தருவாங்க. இங்க உள்ள எல்லா கடல் உணவுகளையும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு சமைச்சு தருவாங்க.
வரவே மாட்டேங்குது. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, சுமாரா தான் இருந்தது. அந்த டைம் பசிக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். இங்க சாப்பிட்டதுக்கு ஃப்ரீயா ட்ரிங்க் கொடுத்தாங்க, அதான் அந்த ரோஸ் மில்க். அது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. சாப்பிட்டு தூங்கிடலாம்னு பார்த்தா ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அருவியில குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தோம்னா அதை துவைக்கணும். அதுக்காக காயின் லாண்டரிய தேடி போனோம். லாஸ்ட் டைம் நாங்க இங்க வந்து ஸ்டே பண்ணிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த டைம் அதெல்லாம் இல்ல. நாங்களே அர்த்தராத்திரியில வந்திருக்கோம். அங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா இங்க இருக்கவங்களா இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி டூரிஸ்டா தான் இருப்பாங்க. துணியை கொண்டு வந்து வாஷிங் மிஷின்ல திணிச்சிட்டு தூங்கி விளைஞ்சிட்டே துவைச்சு முடிச்சோம். அவ்வளவுதாங்க. அடுத்த நாள் ட்ரிப்பா அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.